காத என விட்டு விலகாத தரிகட்ட மனசு ஒன்ன தேடி அலையும் அடியே. பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க பண்ற வேலையை பாருங்க. ஒரு ஆயில் இல்ல அண்ணன் பாடி பஸ்ல இருந்து முதல்ல நம்ம காசு பண்ற செலவா இருக்கு. என்ன பண்ணிடுறான் வெல்கம் டு சென் வெஸ்ட் சேனல். இப்போ நாங்க எங்க போறோம்னா சேலமுக்கு போறோம். டேரக்டா சேலம் போகாம நாங்க வேலூருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் வேலூருக்கு எங்க வேலூருக்கு போறோம்னா காஞ்சிபுரத்துல இருந்து வேலூருக்கு போறோம். இப்போ எங்க அண்ணன் இந்த பஸ்ல நல்லா பண்ணுவோம். அதெல்லாம் நீ பண்ணோடா. நாங்க தான் அவன் போய் சொல்றான். ஃபர்ஸ்ட் மாமா வேலை பார்க்கறது இவன் தான். எங்க மாமா எங்க பெரிய அண்ணனை பார்க்க போறீங்க. இப்போ தம்பி உன் தலைய நல்லா பசுமாடுக்கு மூத்திரம் பசுமாடுக்கு மூத்திரமா என்னடா பேசுறது. நாங்க பாத்தீங்கன்னா இப்போ பஸ்ல வந்து பாட்டு ஜாயின் பண்ண போறோம். எந்த பஸ் அண்ணனே இது மாதிரி நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ணா நம்மளுக்கு அந்த அட்வான்ஸ் கொடுத்துறாரு. வேலூர் போற வரைக்கும் தெரிவிக்க விடுறேன் கைஸ். அவ்வளவுதான் கைஸ். கனெக்ட் ஆயிட்டா இதுக்கு போலான்னு பார்த்தா பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது பாத்துங்க. எதனா படிச்ச காலேஜ் திருமலை பாலிடெக்னிக் படிச்ச ஒரு கோஜில படிக்கும் போது சொன்னானுங்க கைஸ், நீங்க 40,000 ரூபாய் சேலரி வேலைக்கு போலான்ட்டு. கடைசியில பட்டைக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானு. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இந்த காலேஜ் அது பாத்துங்க. படிச்ச நானும் முழுப்படல, படிச்ச கூட அவனும் முழுப்படல. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சேன். எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. வாங்க உங்களுக்கு தெரியுமே. இப்ப எங்க காலேஜ் வந்துச்சு. இப்ப எங்க காலேஜ கட்ட போறேன் நானு. இந்த காலேஜ் இதுதான். இதுதான் எங்க காலேஜ். மாசான காலேஜ். யாரும் வந்து சேர்ந்துடாதீங்க இந்த காலேஜ்ல. அப்புறம் வாழ்க்கைய தொலைச்சிட்டு வாழ்க்கை எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கும். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். அவன் சும்மா சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. கல்வின்றது எல்லாருக்கும் அத்தியாவசியமான. கல்வின்றது எல்லாரும் வந்து எங்க படிக்கிறோம். அதை நம்ம படிக்கிறக்குள்ள எங்க போனாலும் படிச்சுங்க கைஸ். இவன் சொல்ற நம்பாதீங்க கைஸ். இவன் வந்து போய் சொல்றோம் சொல்றோம். தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல காலேஜ் தான், படிங்க. நம்ம படிச்சு நம்ம வாயில நம்ம திறமை தான் கைஸ். அது உங்க கையில இருக்கு. ஜெய்கிந்த் நம்ம எதுக்கு யாருக்கு என்ன எடுத்துங்க. பஸ்ல எதுக்கு போறானே தெரியல. ஒரு பாட்டா ஒரு மாதிரி மார்க்கமா போடுறோம். நம்ம லவ் தான் செட் ஆகல. லவ் பாட்டாச்சும் செட் பண்ணி நம்மளுக்கு ஏத்த மாதிரி. என்ன சொல்றீங்க? யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா, லவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. யோசிச்சு பார்த்த, நீ லவ் பண்றதுக்குள்ள சான்ஸ் இல்ல. ஆனா யாராவது லவ் பண்ற நம்பி ஏமாற நிறைய சான்ஸ் இருக்கு. நல்லாடும் ஜீவனையே விண்ணை தாண்டியோ சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே. இப்ப வந்து தளபதி ஃபேன் இல்ல, தளபதி தொண்டர்கள் காய்ஸ். இவனுங்க வந்து எப்படின்னு சொல்றாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம ஒரு பக்கமா இருக்க மாட்டாங்க. எல்லா பக்கமா தவறான இவனுங்க. கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க காய்ஸ். அவனுங்கள என்னத்தான் முதல் வேகமா பண்ணாலும் கடைசியில் ஆமா தானே ஜெயிக்கும். எங்க அணிலுக்கு காமெடி காமெடி பண்ணாத தம்பி. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. எங்க கேங்ல நாங்க 6 பேர் விளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ட்ரெஸ் மாத்தின்னு பெர்ஃபியூம் பண்ணி பஸ்ல வந்து உட்காந்துக்கிறோம். ஒருத்தன் பாருங்க பண்றவனே பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவன் தூக்கத்தை அவன் வீடு எடுக்கலாம். அங்க பாருங்க மெதுவா
கண்ட்ரோல் சொன்னா ரைட்டு தான் பண்ணிருந்தாலும் அண்ணன் கண்ட்ரோல் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கல. பஸ் அண்டர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க நம்ம பசங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. புள்ளைங்க ஆண்டாலே ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ 4 வார்த்தை. My name is Praveen. Your name is Kadir Pasha. Your name is Kadir Pasha. இங்கிலீஷ்ல பேசல. இப்ப நாங்கெல்லாம் வேலூருக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு போறோம். வேலூர்ல சேலத்துக்கு போயிட்டு அங்க வந்து கல்யாணம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். முடிச்சலாம் இருக்க மாட்டாங்க. பெருமையா போட்டு ஒரு செல்ஃப் ப்ரோ அவ்வளவுதான். நம்ம பசங்க இவ்வளவுதாங்க. இதுக்குதான் இங்கிலீஷ் பேசாதீங்க. ஆன்சர் பண்ற சொல்லு ப்ரோ. படிங்கடா நான் கேட்டீங்களா ப்ரோ ப்ரோ இல்லையா? Love is not interest, only always money. புடுறாங்க பொண்ணை பார்த்து இல்ல ப்ரோ, only money is always. நல்ல பல்ல காமிச்சிரு மாட்டு பல்ல அங்க பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. நீயும் என்ன நீங்கி போன நிலவனோ கண்ணி சிந்தோ கனவெல்லாம் சிரிக்காத என விட்டு தரகாத கைகட்ட மனசு ஒன்ன தேடி அலையோடியே. சொல்றதோட சரி கைஸ் அடி அது மாதிரி இன்னும் யாரும் கிடைக்கல. பஸ்ல எல்லாம் வாங்குறாங்க. நான் ஒரு மாதிரி ஆப்போடாதான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் பாதா பாடு வரும். நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்களா பூமிட்டு சொல்லுவாங்களா என்ன சொல்றாங்க என்ன சொல்லுங்க நோ ப்ராப்ளம். என் நண்பன் யோசி எது எதிர்ப்பேன் எவனையும் எதிர்ப்பேன் ஏன் செய்ய அண்ணன் செய்ய வராருடா. அண்ணனுக்கு காதல் பண்ண ஆசை இருக்கு. பட் இருந்தா வந்து காதல் பண்ண மாட்டாரு. ஏன்னு தெரியல. மனசை ஒரு பொண்ணு கிட்ட தொலைச்சிட்டாருங்க கைஸ். அதுவும் சென்னையில. இந்த லவ் ஸ்டோரி கேட்டீங்கன்னா உங்களுக்கே கண்ணு கலங்கும். எனக்கு லவ் வேணாமா அந்த பொண்ணு வேணுமா யாருமே வேணாம். இந்த மாதிரி வேற மாதிரி சட்டை தெரியுது. சட்டை கவர் பண்ணி வால் பாட்டா சிசி நானே சொன்னா பண்ணுங்க. இதுக்கியா நம்ம வேலையில இறங்கிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போறோம். சரத்து கிளம்புறோம். வந்து மைக்கு போடலப்பா. டிக்கெட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க இருக்கோம்னா இப்ப வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். டிராபிக் ஜாம் சிக்னல் ஓகே சிக்னல் நம்ம வேலூர்ல இருக்கிறோம். உங்ககிட்ட மைக்கே இல்ல. உங்ககிட்ட மைக்கே இல்ல. பாத்ரூம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் மூத்திரம் போடுவாங்க. ரெண்டு மைக் இருக்கா? இந்த மைக்ல நீ பேசினாதான் உனக்கு ரெக்கார்டே ஆகும். அப்படியா? நியூ ஃப்ரெண்ட். அவனுதான் நீ நியூ ஃப்ரெண்ட். பம்போக்கு எந்த மாறி மாறி பேசிட்டே இருப்பாரு இவரு. உங்ககிட்ட மைக் இல்ல. ஐயோ உங்ககிட்ட மைக் இல்லன்றது மறந்துட்டாளா? அவ்வளவுதான், அவன் கண்டக்ட் முடிஞ்சு போச்சு. அது இவனை பேச மாட்டான். என்ன சேட்டை பண்ண சார்ஜர் போட வந்தோம். ஆனா சார்ஜர் இல்லைன்ட்டாங்க எங்களுக்கு. ஆனா எங்க கடைக்கு நாங்க மனதாபிமானத்தோட கண்ணி கேன் வாங்க போறோம். சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வாங்க போறோம். நாங்க போறது
A few moments later. எவனுக்கு போன் பண்ற எவன் வர போறான் ஆட்டோல போனா ஆட்டோ ஆண்டிக்கு போகணுமா எல்லாம் ஆட்டோல தெரியல எங்க போற யாரு பிரவீன் வந்து வசந்தம் கோஸ்டில் சோனோட பேர அவரு இங்க எத்தனை பேரும் போனா 7 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் எந்த கோயில் தெரியுமாடா பெருமாள் கோயில் பேகாட்ட மலை மேல இருக்கிற கோயில் ஒரே வாட்டி காமிச்சாங்க அப்படியா ஒரு ஆள் எவ்வளவு வாங்குவீங்க ஒரு ஆள் இல்ல மொத்தமா ஆமா 7 பேர் போனோம் 600 ரூபாய் கொடு ஏய் 7 பேரு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் எனக்கு அவ்வளவுதான் இது வேற ஏய் இந்த மேட்ச் முடிச்சு 600 ரூபாய் சொல்றாங்க 7 பேர் ஒரு ஆளு கமிஷன் பிரேக் பண்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போய் எல்லாம் அவர்களோட வாங்கிக்கலாம் அவன் மாட்டிக்கலாம் எப்படி சமாளிச்சு பார்த்தேன் கடைசியில மண்டபத்துல இருந்து கிளம்புறாங்களா மனது வேற கேட்டாங்க சில பேர் வந்து சொன்ன மண்டபத்துல போய் அங்க போய் திருப்பி அங்க கிளம்புறேன் அங்க எப்படி போனீ அங்க இருந்து கோயில் எத்தனை கிலோமீட்டர் அங்க 1 கிலோமீட்டர் நடந்து போய் டைல் நின்ஸ் அப்புறம் சரி கூட அங்க கிட்ட வந்து கட்டா இருக்காங்க கோயிலாண்டா போனா குளிக்கலாம் காய் வைக்கிறதுக்கு மண்டபத்துக்கு முன்னா குளிச்சு பொறுமையா வரலாம் கோயிலாண்டா மண்ணு கோயில் அரண்டு நான் தெரியாத அந்த விளக்கு என்ன பண்ணேன்னா நல்லா ஊத்து விட மாதிரி தள்ளுங்கிறான் பேர் என்னப்பா தம்பி காஞ்சிபுரத்துல இருந்து கட்டப்பா மாதிரி கெட்டப்பா வந்த என்னப்பா இப்போ சொல்லுப்பா தம்பி நீ கம்பி இப்படி இல்லாத கஷ்டப்பட்டு பேசினுக்கிறேன் புரிஞ்சுதோ வந்துட்டான் ஏய் காய்ஸ் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க காலைல சாரத்து போட ஆள் நம்மள அப்படியே ஸ்ட்ரைட்டா வர சொல்லிக்கிறாங்க மண்டலத்துக்கே போய் வந்து நம்ம பைக் இருக்கு கார் இருக்கு ஏய் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து கூட்டுக்கலாம் நீங்க வந்து விட்டோம் எப்படி எல்லாரும் வந்துட்டோம் மண்டபத்துக்கு ஏய் மலை மேல கோயிலு இது கோயிலே இல்ல ஏய் எங்களும் நாங்க மலை மேலே எங்கன்ட்டு சீக்கிரமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயில இறங்கிட்டோம் இது மேல போய் குளிக்க போறோம் ஸ்ரீதர் அண்ணன் பல்லு அழகு ரொம்ப கவலைப்பட்டாப்புல முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா குழம்பே விட்டாரு பயம் வந்துச்சு நாங்க போய் குளிக்க போறோம் கையில துணியெல்லாம் இருக்கு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ரெடி ஆயிட்டு மேல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு 2 பேர் பேசினா நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு பையனோட சொல்லிட்டு தங்கச்சி நல்ல புத்தி சொல்லிட்டு நாங்க வரப்போறோம் காலங்காலத்துல மண்டி இட்டு கும்பிட போறாரு ஒருத்தர் யாருன்னு தெரியல அவங்க பார்க்கலாம் அவன் பாரு அவன் பாட்டுக்கு தனியா போயின்னு கிடறான் நான் சொல்றேனே அவன் பண்ற தப்பு மறைவா பண்றான் வேற ஒண்ணும் கிடையாது இவன் பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியல கல்யாணம் பண்ண கடத்தின் போற மாதிரி கடத்தின் போறதுக்கு வந்த மாதிரி வருது எனக்கு நான் பேசுறேன் அதே ஒழுங்கா பண்ண மாட்டான் காலையில இருந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயிட்டு கிளம்ப போறோம் இப்போ எப்படி போக போறோம்னு தெரியல வந்து போறோமா இல்ல வேன்ல போக போறோமா என்ன கதை என்ன மேட்ச் என்ன டீம் ஒண்ணுமே எனக்கு தெரியல பல்லு அலுவலகத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகிடாங்க நம்ம பாய்ஸ்